Hi students, welcome to KC Botany. இன்னைக்கான 5 mark question பார்த்தீங்கன்னா dominant epistatis அதாவது ஓங்குதன்மை மாறித்தல் chapter 2ல இருக்கக்கூடியது. ஆல்ரெடி ஒரு சில 5 marks வந்து நம்ம explanation கொடுத்துருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்ல 12th botany zoology 5 marks இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்க. செகண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ஃப்ளோ சார்ட் போட தெரிஞ்சிச்சா போதும் சரிங்களா. புன்னட் ஸ்கொயர் போர்டுன்னு சொல்லுவோம். இந்த சார்ட் போட தெரிஞ்சால் போதும். ரொம்ப ஈஸியான 5 மார்க்ஸ் தான். இதுக்கு ஃபஸ்ட்டு மார்க் எப்படி பிரிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சார்ட்டு ப்ளஸ் வந்து இந்த ரேஷியோ இதை மட்டும் எழுதிட்டு விட்டுறாங்க. மார்க்ஸ் வந்து எப்படி பிரித்து கொடுப்பாங்கன்னா இந்த ஃப்ளோ சார்ட் எழுதியிருந்தீங்கன்னா மொத்தமாக இது ஃபுல்லாகவே எழுதணும் சரிங்களா. மேலே பேரண்ட்டு இது எழுதணும், கேமிக்ஸ் வந்து எழுதணும், அதுக்கடுத்து இந்த பாக்ஸ் இதெல்லாமே போடணும். இதுக்கு வந்து 2 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ 12:3:1ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷியோ எழுதுனா 1 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்கணும் சரிங்களா. இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா இதுக்கு வந்து 2 மார்க்கு, மொத்தமாக 5 மார்க்ஸ் நமக்கு வந்து கொடுப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஃப்ளோ சார்ட் மட்டும் போட்டுட்டு ப்ளஸ் இந்த ரேஷியோ எழுதிட்டு ஃபுல் மார்க்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஆனால் கொடுக்க மாட்டாங்க, 3 மார்க்ஸ் தான் வரும். அதனால் அந்த பாயிண்ட்ஸ் வந்து எழுத ட்ரை பண்ணுங்கள். அது எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எபிஸ்டாட்டிஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. அதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடியது என்னென்னா ஜீன் இன்ட்ராக்ஷன் சரிங்களா. இதில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் அப்படின்னா இன்டர்ஜீனிக் இன்ட்ராக்ஷன், மரபணுகளுக்கிடையே நிகழக்கூடிய இன்ட்ராக்ஷன் தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா இன்டர்ஜீனிக் இன்ட்ராக்ஷன். ஸோ இங்கே ஒரு ஜீன் இருக்குது, இங்கே ஒரு ஜீன் இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் இன்ட்ராக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்டர்ஜீனிக். இன்ட்ராஜீனிக்னா அந்த ஜீனுக்குள்ளாரே நடக்கும், அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குரோமோசோம்களில் வெவ்வேறு இலக்குகளில் உள்ள மரபணுகளுக்கு அந்த அல்லீல்கள் தான் நம்ம ஜீன், ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஜீன் தான் நம்ம அல்லீல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடைச்செயல் தான் ஏற்பட்டு மரபு பண்புகள் வெளிப்படுவது மரபணுக்கிடையே நிகழும் இடைச்செயல் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இது வந்து குரோமோசோமில் இங்கே ஒரு ஜீன் இருக்குது, இங்கே ஒரு ஜீன் இருக்குது அப்படின்னா இந்த 2 ஜீனும் போட்டி போட்டுக்கும். நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா, யார் பண்பை வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டி இருக்கும். அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்ஜீனிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எபிஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிஸ்டாட்டிஸ் அப்படின்னா என்னென்னா மறைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜீனோட பண்பை இன்னொரு ஜீன் வந்து மறைச்சிரும். இப்போ உதாரணத்துக்கு ஏ அப்படின்னு ஒரு ஜீன் இருக்குது அப்படின்னா இந்த ஏவோட கேரக்டரை பி அப்படிங்கிற ஜீன் வந்து மறைச்சிரும் சரிங்களா. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மறைத்தல், எபிஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய புத்தகத்தில்னா மேல் நிட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டிங் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க சப்ரஸ் ஆர் மார்க்ஸ் சரிங்களா. ஒன்று வந்து அதோட பண்பை வெளிப்படுத்துறத நிறுத்திடும் அல்லது அதோட பண்பை வெளிப்படுத்த மறைச்சிரும். அதுதான் எபிஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே 2 வகையான கேரக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஒன்று எபிஸ்டாட்டிக், இன்னொன்று ஹைப்போஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம் ஏ ஜீன் பி ஜீன் 2 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏவோட ஜீன் வந்து என்ன பண்ணிட்டுச்சு அப்படின்னா வெளிப்படலை சரிங்களா. இந்த வெளிப்படையாத கேரக்டருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹைப்போஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏவோட ஜீன் வந்து யார் மறைச்சிட்டாங்க அப்படின்னா பி வந்து மறைச்சிட்டாங்க. ஸோ அப்போ இந்த பிக்கு தான் பேர் என்ன அப்படின்னா எபிஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ 2 ஜீன் இருக்குது, 2 ஜீனில் ஒரு ஜீனோட கேரக்டரை இன்னொரு ஜீன் வந்து மறைச்சிரும். இப்போ ஏவோட கேரக்டரை பி வந்து மறைச்சிரும். இப்போ எனக்கு பின்னாடி யாராவது இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது தெரியாது. அப்போ வந்து நான் வந்து பி ஜீனு, எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க ஏ ஜீன், அவங்களோட கேரக்டர் நான் வந்து என்ன பண்ணிவிடுவேன், மறைச்சிருவேன். அதுக்கு பேர் தான் எபிஸ்டாட்டிக். இப்போ இந்த மறைக்கிற அந்த ஜீன் வந்து டாமினண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் டாமினண்ட் எபிஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓங்கு மறைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதே வந்து அந்த ஜீன் வந்து ரெசசிவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ரெசசிவ் எபிஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து டாமினண்ட் எபிஸ்டாட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ 2 ஜீன் இருக்குது, இங்கே ஒரு ஜீன் இருக்குது, இங்கே ஒரு ஜீன் இருக்குது. இந்த ஜீன் வந்து ஏ, இந்த ஜீன் வந்து பி சரிங்களா. இதோட கேரக்டரை இது வந்து என்ன பண்ணிடும், ஃபுல்லாக மறைச்சிடும். இதுக்கு பேர் தான் எபிஸ்டாட்டிக். அதை வந்து நல்லா தெரிஞ்சுங்க. எந்த ஜீன் வந்து மறையுதோ அதோட பண்பு வெளியே தெரியலையோ அதுக்கு பேர் ஹைப்போஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மறைக்கப்பட்ட ஜீன் சரிங்களா. அது வந்து எந்த ஜீன் வந்து மறைக்குதோ அது வந்து மறைக்கும் ஜீன் எபிஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மறைச்சிருச்சு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா பூசணியில் சோதனை செஞ்சு கொடுத்துருப்பாங்க. பூசணியில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2 வகையான மஞ்சரிக்கையில் அந்த தாவரங்களுக்கிடையே கலப்பு செஞ்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வெள்ளைக்கனி இருக்கக்கூடியது, இன்னொன்று
மஞ்சள் கனி. ஸோ வெள்ளை கனியோட ஜீன் எப்படி இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் டபிள்யூ, இன்னொன்று ஸ்மால் ஜி. இது கூட விளக்கம் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து ஸ்மால் டபிள்யூ, அதுக்கடுத்து கேபிட்டல் ஜி. ஸோ இதுதான் இதோட ஜீன். ஸோ நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க வெள்ளை கனியாக இருந்துச்சு சம்மர் குவாஷில் பார்த்தீங்கன்னா டாமினன்ட் அல்லீல் W. ஸோ இந்த W தான் எதுக்கு காரணம் அப்படின்னா அது வெள்ளை நிறமாக இருக்கிறதுக்கு காரணம். இதிலே ரெசசிவ் அல்லீல் இருக்கும், அது வந்து நிறமான ஃப்ரூட்டாக இருக்கிறதுக்கு காரணம். சரிங்களா? இங்கே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், எப்போல்லாம் டாமினன்ட் வருதோ அப்போ மற்ற கேரக்டர் எதுவுமே வெளிப்படுத்த விடாது. சரிங்களா? சப்போஸ் இது வந்து கேபிட்டல் W இல்லை ஸ்மால் W இருந்துச்சு அப்படின்னா அது மற்ற நிறத்தை உருவாக்கத்துக்கு இருக்கும். உதாரணத்துக்கு பச்சை நிறமாவோ அல்லது மஞ்சள் நிறமாவோ இருக்கும். சரிங்களா? அப்போ கேபிட்டல் W டாமினன்ட் ஜீன் வந்துருச்சு அப்படின்னா அது ஒயிட்டாக இருக்கும். ஸ்மால் W இருக்கும், அது வந்து ஃப்ரூட்டுக்கு கலர்டு மட்டும்தான் கொடுக்கும். அது எந்த நிறம் அப்படின்னு நமக்கு வந்து என்ன பண்ணல சொல்லல. W allele dominant that mask expression of any color. சரிங்களா? இந்த W கேபிட்டல் லாக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எந்த நிறத்தையாக இருந்தாலும் மறைச்சிரும். அது மஞ்சள் நிறமாக இருந்தாலும் சரி, பச்சை நிறமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் என்ன பண்ணிடும், மறைச்சிரும். ஸோ இன்னொரு லோக்கஸில் பார்த்தீங்க அப்படின்னா G அப்படின்னு இருக்குது. ஸோ ஹைப்போஸ்டாட்டிக் அல்லீல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எல்லோ கலர். ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் எபிஸ்டாட்டிக்னா என்ன, ஹைப்போஸ்டாட்டிக்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னொரு லாக்கஸில் இருக்கிறது G அப்படிங்கிறது எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்டு. இதற்கான ரெசசிவ் அல்லீல் பார்த்தீங்கன்னா G. சரிங்களா? ஸ்மால் G அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் லோக்கஸ் ஒயிட் டாமினன்ட் டு த கலர், வேறஸ் த செகண்ட் லோக்கஸ் எல்லோ டாமினன்ட் டு கிரீன். சரிங்களா? இந்த எல்லோ கலர் வந்து கிரீனுக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா டாமினண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஒயிட்டு வெள்ளை கலரு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீனு எதுக்கு வந்து டாமினன்ட், அந்த க்ரீன் கலரை வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லோ கலருக்கு வந்து டாமினன்ட். ஸோ டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது ரெண்டு தான். சரிங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரு டாமினன்ட். சரிங்களா? இன்னொரு இடத்துல இருக்கிறது மஞ்சள் கலர். சரிங்களா? கேபிட்டல் G அது வந்து டாமினன்ட்டு. இந்த மஞ்சள் நிறம் யாரை வந்து மறைச்சி இருக்கும் அப்படின்னா க்ரீன் கலரு, சுமார் பச்சை கலரை வந்து என்ன பண்ணியிருக்கு, மறைச்சிருக்கு. இதுதான். சரிங்களா? இப்போ வெள்ளை நிறமாக இருந்துச்சு அந்த ஃப்ரூட்டு அப்படின்னா அதில் ஜீன் எப்படி இருக்குன்னா கேபிட்டல் W, அதுக்கடுத்து ஸ்மால் ஜி. இதுதான் அதோட மரபணு வாக்கம். சரிங்களா? வெள்ளை நிற கனியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். அதே வந்து மஞ்சள் நிறமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்மால் W, கேபிட்டல் G. இதுதான் இந்த இது. ஸோ இப்போ இந்த ரெண்டு பிராண்ட்டையும் கிராஸ் பண்ணுறாங்க. யாரை வெள்ளைக்கனியும் மஞ்சள் கனியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிராஸ் பண்ணுறாங்க. கிராஸ் பண்ணுறப்ப கேமிட் பிரியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு இதில் ஒரு கேமிட் கேபிட்டல் W, அதுக்கடுத்து இந்த கேரக்டரில் ஒரு கேமிட். சரிங்களா? அதனால தான் இங்கே கேபிட்டல் W ஸ்மால் G கொடுத்துருப்பாங்க. அதே போல் தான் இங்கேயும் ஸ்மால் W கேபிட்டல் G. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ கிராஸ் பண்ணும்போது இது கூட ஈஸியாக சேரும். நார்மலாக வந்து நமக்கு ஜெனட்டிக்ஸில் போடும்போது இந்த கேபிட்டல் W ப்ளஸ்ஸு இந்த ஸ்மால் W. சரியா? அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் G, அதுக்கடுத்து இந்த கேபிட்டல் G. ஸோ இங்கே தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்மால் G தானே வரணும் அப்படின்னு. ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஓங்கு பண்பு எது வருதோ அதுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி போடணும். ஸோ இங்கே வந்து ஓங்கு பண்பு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் G. சரிங்களா? அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் W அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா ஒயிட் கலர். இங்கே ஒரு W வந்தாலே போதும், அந்த ஃப்ரூட் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ஒயிட்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஏன் அது ஒயிட்டாக இருக்குது, இங்கே ஏன் வந்து நம்ம வந்து இருபண்பு கலப்பில் சொல்கிற மாதிரி ரவுண்டு எல்லோ, ரிங்கிள்டு க்ரீன் இந்த மாதிரிலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜீனு மற்ற இருக்கிற எல்லா ஜீனோட கேரக்டரும் என்ன பண்ணிடும், மறைச்சிரும். அது வெளிப்படுத்தாது. அதனால தான் அது என்னவா இருக்குது அப்படின்னா ஒயிட்டாக இருக்குது. ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா F1 வந்து செல்ஃப் பண்ணுறாங்க. இது வந்து F1, இது வந்து செல்ஃப் பண்ணும்போது இதே போல் இன்னொன்று கேபிட்டல் W ஸ்மால் W, அதுக்கடுத்து கேபிட்டல் G ஸ்மால் G. சரிங்களா? இப்போ இதுக்கான கேமிட் வந்து பிரிக்கிறப்ப கேபிட்டல் W ஸோ இதுக்கு வந்து கேமிட் பிரிக்கிறப்ப ஈஸியாக இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாது. கேபிட்டல் W, அதுக்கடுத்து என்னது கேபிட்டல் G. சரிங்களா? கேபிட்டல் W கேபிட்டல் G இதோட ஒன்று. அதுக்கடுத்து கேபிட்டல் W ஸ்மால் G. சரிங்களா? கேபிட்டல் W
ஸ்மால் ஜி 1 அதுதான் இங்கே போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து ரெண்டாவதாக பாருங்க ஸ்மால் டபிள்யூ கேபிட்டல் ஜி அதுதான் இங்கே மூணாவதாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஸ்மால் டபிள்யூ ஸ்மால் ஜி அதுதான் இங்கே நாலாவதாக என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது கூட என்ன பண்ணிக்கலாம் கிராஸ் பண்ணிக்கலாம். அப்படி கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்து ஆகாது. அதாவது F1 வந்து செல்ஃப் பண்ணுறது தான் அந்த இது கொடுத்துருப்பாங்க. இதையவே தற்கலப்பு பண்ணால் இதுதான் சரிங்களா. இப்போ இதே கேரக்டரை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேயும் போட்டுட்டோம். ஏன்னா இங்கே ஒரு F1க்கு அதுக்கடுத்து இங்கே ஒன்று இதுதான் வந்து F2ல வரக்கூடியது. இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா கேபிட்டல் டபிள்யூ அதுக்கடுத்து கேபிட்டல் ஜி சரிங்களா. அதனால இது வந்து வெள்ளையாக இருக்கும். அதே மாதிரி மற்ற இதுக்கும் சரிங்களா கேபிட்டல் டபிள்யூ ரெண்டு இது. அதுக்கடுத்து கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி அது வந்து இங்கே. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ அதுக்கடுத்து கேபிட்டல் ஜி இங்கே. அதுக்கடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ அதுக்கடுத்து கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒயிட்டாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு டபிள்யூ வந்தாலுமே அதோட கேரக்டர் வந்து என்ன பண்ணிடும் மறைச்சிரும் சரிங்களா. இந்த கேரக்டரை மற்ற எதோட கேரக்டரையும் வெளிப்படாது. அப்போ இங்கே ஜி வருது எல்லோ கலரில் வரணும், இங்கே வந்து க்ரீன் வருது எல்லோ கலரில் வரணும் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. ஏன்னா இந்த கேரக்டர் எல்லாமே இந்த ஒரு டபிள்யூ இருந்தாலுமே என்ன பண்ணிடும் மறைச்சிரும் சரிங்களா. அதே போல் தான் மற்ற இதுக்கும் நம்ம வந்து போடணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே நெக்ஸ்ட் சரிங்களா இந்த கேபிட்டல் டபிள்யூ ஃபர்ஸ்ட் இதுக்கு போட்டாச்சு. அதுக்கடுத்து கேபிட்டல் ஸ்மால் ஜி கேபிட்டல் ஜி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டாமினன்ட் கேரக்டர் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போடணும் சரிங்களா. அதனால் அது போட்டுங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது பாக்ஸ்லையும் அதே மாதிரி தான் கேபிட்டல் டபிள்யூ அதுக்கடுத்து ஸ்மால் ஜி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டபிள்யூ அதுக்கடுத்து கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டபிள்யூ அதுக்கடுத்து ஸ்மால் ஜி வரும். ஸோ இங்கேயும் ஃபுல்லாக ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸோ இங்கே வந்து கேபிட்டல் டபிள்யூ அதுக்கடுத்து கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி சரிங்களா. அதுக்கடுத்து கேபிட்டல் ஜி. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் கேபிட்டல் டபிள்யூ அதுக்கடுத்து கேபிட்டல் டி ஸ்மால் ஜி. ஸோ இங்கே அதே போல் ஸ்மால் டபிள்யூ கேபிட்டல் ஜி. ஸோ இங்கே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே என்னவா இருக்குது அப்படின்னா ஸ்மால் டபிள்யூவாக இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் இந்த கேபிட்டல் டபிள்யூ அப்படிங்கிறது ஒயிட் கலரு, ஸ்மால் டபிள்யூ அப்படிங்கிறது கலர் சரிங்களா. ஏதாச்சும் ஒரு கலரை வந்து என்ன பண்ணும் உருவாக்கி விடும். அப்போ இங்கே ஒயிட் கலர் கேபிட்டல் டபிள்யூ இல்லை அப்படின்னா அடுத்த டாமினன்ட் ஜீன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் ஜி. அதனால இது என்ன கலரில் இருக்குது அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் இருக்குது சரிங்களா. அதே போல் தான் நெக்ஸ்ட் ஸ்மால் டபிள்யூ அதுக்கடுத்து கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி. ஸோ இங்கேயும் வந்து ஒரு ஜி இருக்கிறதுனால இது வந்து என்னவா இருக்குது அப்படின்னா மஞ்சள் நிறமாக இருக்குது. அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ அதுக்கடுத்து கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி வெள்ளை கலரில் இருக்கும். அதுக்கடுத்து கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் ஜி வெள்ளை நிறம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் டபிள்யூ கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி. ஸோ இங்கே வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதுக்கு வந்து காரணம் இந்த கேபிட்டல் ஜி வந்துக்கிறதுனால. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கும். ஸோ ஸ்மால் லெட்டரில் வரும்போது இங்கே ஜி அப்படிங்கிறது க்ரீன் கலர் பச்சை நிறத்தில் இருக்கும். அதனால இவங்க வந்து என்ன கொடுத்துருப்பாங்க ஜி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே எத்தனை விதமான நிறங்கள் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 வந்து ஒயிட்டாக இருக்கும், 3 வந்து மஞ்சளாக இருக்கும், 1 வந்து க்ரீனாக இருக்கும். ஸோ அப்போ இதோட ரேஷியோ 2:3:1 சரிங்களா. இதுதான் இதுக்கான ஆன்சரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒயிட்டாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து டாமினன்ட்டு மற்ற பண்பு வெளிப்பட விடாது மறைச்சிரும் சரிங்களா. அதுதான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன எந்தெந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா லாஸ்ட் பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. மறைக்கும் அல்லீல்களாக உள்ளது எது டபிள்யூ சரிங்களா. மறைக்கிற அல்லீல் எது அப்படின்னா இந்த டபிள்யூ இஸ் எபிஸ்டாட்டிக் அல்லீல் ஆஃப் ஜி சரிங்களா. கேபிட்டல் ஜிக்கும் ஸ்மால் ஜிக்கும் மறைக்கிற அல்லீல் யார் அப்படின்னா இந்த கேபிட்டல் டபிள்யூ சரிங்களா. ஒயிட் விச் இஸ் டாமினன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மாஸ்க் த எஃபெக்ட் ஆஃப் எல்லோ ஆர் கிரீன் சரிங்களா. எல்லோ கலரும் கிரீன் கலரும் மறைச்சிரும். ஹோமோசைகஸ் ரெசசிவாக இருக்கிறப்ப ஸ்மால் டபிள்யூ ஜீனோடைப்பாக இருக்கிறப்ப மட்டும் கலர்டு ஃபுட் ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் 4 கொடுத்துருக்காங்க 2:3:4 சரிங்களா. 12 3 4. ஸோ இது மொத்தம் 4 இது வந்து பார்த்தீங்கன்னா 2:3:1 இதில் 4 மட்டும் நிறமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டபுள் ரெசசிவ் ஸ்மால் டபிள்யூ அதுக்கடுத்து ஸ்மால் ஜி வரும்போது க்ரீனாக இருக்குது. இந்த பிளான்ட் ஹேவிங் ஜி இட் ஜீனோடைபிக் ஸ்மால் டபிள்யூ அதுக்கடுத்து கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி ஆர் ஸ்மால் டபிள்யூ கேபிட்டல் ஜி
அப்போ இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நிறைய பேர் இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. அது என்ன 16:4 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னா 4 இது வந்து கலராக வந்திருக்கும். சரிங்களா, மீதி வந்து 12 வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக வந்திருக்கும். மீதி 4 தான் கலர். அந்த 4ல் 1 வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனு, மீதி 3 வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:3:1. இது ரொம்ப சிம்பிளாக எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் இவ்வளோ எனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்சர் எழுதுகிறப்ப என்ன பண்ணணும்னா என்ன பிளான்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, பூசணி தாவரம் வந்து எடுத்துக்கிறாங்க. பூசணியோட அந்த பண்பு என்ன இருக்குது அப்படின்னா வெள்ளைக்கனி, மஞ்சள் கனி. வெள்ளையோட கேரக்டர் எழுதிடணும், மஞ்சளோட கேரக்டர் எழுதணும். சரிங்களா, இப்படி எழுதிட்டு அதுக்கடுத்து F1 என்ன வருது, கேபிட்டல் W, ஸ்மால் W, கேபிட்டல் G, ஸ்மால் G. இது ஒரு பாயிண்ட். சரிங்களா, இது ஒரு பாயிண்ட் முடிஞ்சிடும். இது எழுதுனீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து தற்கலப்பு செய்யும்போது என்னென்ன கேமெட் வருது, ஸோ இந்த கேமெட்லாம் என்ன பண்ணிடணும், தனியாக எழுதிடணும். ஸோ இதில் ஒரு பாயிண்ட் என்ன பண்ணிடும், முடிஞ்சிடும். ஸோ இப்போ முடிஞ்ச பிறகு நமக்கு ரேஷியோ என்ன கிடைக்குது அப்படின்னா 2:3:3:1 கிடைக்குது. இது ஒரு பாயிண்ட் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து நீங்கள் தனியாகவே எழுதிக்கலாம். சரிங்களா, 12 வந்து ஒயிட் கலரில் இருக்குது, 3 வந்து எல்லோ கலரில் இருக்குது, 1 வந்து க்ரீன் கலரில் இருக்குது. அதை தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த நம்ம ஒரு கைடு வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஷேர் பண்ணோம். அதுலேயுமே சிம்பிளாக இது தான் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேஷியோ 2 ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2:3:1 கொடுத்துருக்காங்க. எந்த பிளான்ட் எடுத்துட்டாங்க, சம்மர் குவாஷ் வந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா ஒரு பிளான்ட்டுக்கும் நேம் மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா, சம்மர் குவாஷ்னு எழுதியிருந்தால் அதுக்கு ஒரு மார்க்கும் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. W அப்படிங்கிறது ஒயிட் கலரு. எதுக்கு டாமினண்ட்டாக இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்மால் W கலர்டு ஃப்ரூட்டுக்கு. W அல்லியல் டாமினன்ட் மாஸ்க் எக்ஸ்பிரஷன் எனி கலர். சரிங்களா, எந்த கலராக இருந்தாலும் என்ன பண்ணிடும், மறைச்சிரும். ஒயிட் ஃப்ரூட்டு கேபிட்டல் W, ஸ்மால் g இஸ் கிராஸ் வித் எல்லோ ஃப்ரூட். வெள்ளையும் ஒயிட்டையும் வந்து என்ன பண்ணுறாங்க, கிராஸ் பண்ணுறாங்க. ஒயிட்டையும் எல்லோவையும் கிராஸ் பண்ணுறாங்க. F1 பிளான்ட் ஹேவ் ஒயிட் ஃப்ரூட் அண்டு ஹெட்ரோசைகஸ். சரிங்களா, வருது. F1ல் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோசைகஸாக இருக்குது, ஒயிட்டாக இருக்குது. சரிங்களா, F1 ஹெட்ரோசைகஸ் பிளான்ஸ் வந்து மறுபடியும் கிராஸ் பண்ணுறாங்க. நம்ம கிராஸ் பண்ணும்போது 2:3:1 அப்படிங்கிற ரேஷியோவில் பிளான்ட் வந்து கிடைக்குது. அதில் வந்து ஒயிட் அப்படிங்கிறது எல்லோவும் க்ரீன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டாமினேட் பண்ணுது. ஹோமோசைகஸ் ரெசிசிவ் ஸ்மால் w ஜீனோடைப் ஒன்லி கிவ் கலர்டு ஃப்ரூட். மொத்தம் வந்து 4 கொடுக்கு. அந்த 4ல் பார்த்தீங்க அப்படின்னா 1 வந்து க்ரீனு, மீதி 3 வந்து எல்லோ. அதுதான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பாக்ஸ் போட கற்றுக்கிட்டாலே போதும். சரிங்களா, பாக்ஸ் வந்து போட பழகிக்குங்க. அது போட்டாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த கேமிட் வந்து பிரிக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக என்ன பண்ணுங்க, பிரிங்க. சரிங்களா, ஏன்னா நமக்கு வந்து ஒரு சில டைம் கன்ஃபியூஸ் ஆகி நம்ம வந்து பிரிச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ஸ் அகைன் மறுபடியும் சொல்கிறேன், கேமிட் பிரிக்கிறப்ப இது வந்து பேரண்ட், இது வந்து மாற்றக்கூடாது. இது இப்படியே தான் என்ன பண்ணணும், இருக்கணும். ஸோ கேமிட் வரும்போது இதுலேருந்து ஒரு ஜீனு, அதுக்கடுத்து இதுலேருந்து ஒரு ஜீன், அதுதான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், போட்டிருக்கோம். அதே போல் இதுலேருந்து ஒரு கேமெட்டு, இதுலேருந்து ஒரு கேமெட்டு, அதை தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், போட்டிருக்கோம். இது ரெண்டுத்தையும் செல்ஃப் பண்ணும்போது கேபிட்டல் W, ஸ்மால் W, அதுக்கடுத்து கேபிட்டல் G, ஸ்மால் G, இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இது வந்து தற்கலப்பு செய்யும்போது நீங்கள் இப்படியே பிரிச்சுக்கலாம் இங்கேயே. சரிங்களா, கேபிட்டல் W, கேபிட்டல் G 1 முடிஞ்சிருச்சு. சரிங்களா, அதுக்கடுத்து கேபிட்டல் W, ஸ்மால் G. ஸோ இந்த எழுத்துலேயே தான் 2 முடியணும். ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேபிட்டல் W முடிஞ்சிருச்சு, அதுக்கடுத்து ஸ்மால் W, கேபிட்டல் G அப்படின்னு போட்டலான்னு ரெண்டாவது இதுக்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மால் W, கேபிட்டல் G போட்டுருவாங்க. அது அப்புறம் தப்பாக வரும், மிஸ்டேக் வரும் அந்த பாக்ஸே. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் வச்சு இந்த 2 ஜீன் வந்து என்ன பண்ணுறங்க, கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து இந்த 2வது ஜீன் வச்சு இந்த இதுக்கும் என்ன பண்ணுங்க, கிராஸ் பண்ணுங்க. சரிங்களா, அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரியாக புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த பேராகிராஃப் படித்தாலும் சேம் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு இது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இங்கே ஒன்றும் இல்லை, வெள்ளை கலர் மற்ற எல்லாத்தையும் மறைக்குது. சரிங்களா, வெள்ளை கலர் இல்லாத பட்சத்தில்
மஞ்சள் கலர் வந்து மற்றது எல்லாத்தையும் மறைச்சிரும். அவ்வளோதான் கான்செப்ட். இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டு தான் என்ன இருக்கும் அப்படின்னா நிறையா இருக்கும். சரிங்களா? மற்ற 2 கேரக்டரும் என்ன பண்ணிடும், மறைச்சிரும். அதுதான் இதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின் பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.